ஒருத்தர் ஜாப்பை குவிட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா எந்த மாதிரியான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் ப்ரியராகவே பண்ணணும்? ஸோ திடீர்னு மெஷின் ஒன்று ஒர்க் ஆகலன்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னா டெக்னீஷியன் வேறு பக்கம் போயிருக்காருன்னா ஐ வெண்ட் அண்ட் டயக்னஸ் தட் அண்ட் ரெக்டிஃபைடு. ஸோ இது மாதிரி வந்து எல்லா ரூல்ஸும் பண்ணனால வந்து என்னோட மைண்ட் செட் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து வி ஷுட் நாட் பி ஹேவிங் அ ஃபீல் தட் வி ஆர் த ஓனர். நம்ம எல்லாத்துக்கிட்டையும் வந்து வேலை தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா வேலையும் செய்யணும், யோசிக்காமல் தயங்காமல். பிகாஸ் ஒரு பிஸ்னஸ் செட் ஆகிற வரைக்கும், ஒரு ரைட் டீம் செட் ஆகிற வரைக்கும் ஒரு ஓனர் வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணலன்னா ரைட் டீம் செட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நான் ஒரு டெலிவரி பர்சனாக வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணனால தான் ஒரு டெலிவரி பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன சேலஞ்சஸ் இருக்குது, அவங்களோட ப்ராசஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது எனக்கு தெரியும். நான் ஜஸ்ட் ஒரு ஓனராக ஒரு மேனேஜராக வந்து உட்காந்துக்கிட்டு நீ அதை போய் செஞ்சுட்டு வா, இதை போய் செஞ்சுட்டு வானா அவங்க என்ன டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து ஆன் த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது. கண்டிப்பாக அவங்க வந்து அந்த ஓப்பன் கம்யூனிகேஷன் பண்ணுற அளவுக்கு நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணுவாங்க. பட் தேர் பெர்ஸ்பெக்டிவ் வில் பி டிஃப்ரெண்ட். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து அதை பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஷுட் பி ரெடி ஃபார் எவ்ரிதிங். ஆஃபீஸை வந்து கூட்டி துடைக்கல ஆரம்பித்து ஒரு சேல்ஸ் போய் வெளியில் வந்து கிளைண்ட்டை மீட் பண்ணி பண்ணுற வரைக்கும் தே ஷுட் பி ரெடி ஃபார் எவ்ரிதிங்.